உங்களுக்கு இருக்கிறது மரமண்டைனா மயிர் மண்டை. இனிமேதான் முக்கியமானது. பாருங்க, 26 சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய அன்பு தம்பி தலைமை நிலைய செயலர் திருவள்ளூர் மாவட்டத்திலே தம்பி என் தம்பி செந்தில் அவர்கள் விவசாயி சின்னத்தில் அந்த திருப்பதி கௌரியில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றியாக பார்க்காமல் தமிழ் பேரினத்தின் வெற்றி, மாற்றத்திற்கான வெற்றி, எளிய மக்கள் அவர்களுக்கான அதிகாரத்திற்கான வெற்றி என்று நினைவில் வைத்துக் கொண்டு விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு அல்ல, சுடுகாடு. விவசாயிக்கு வாக்களியுங்கள், அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. 2020 சொல்றேன், போச்சுக்கத சொல்றேங்கிறல்ல, இதுக்கு நான் பொறுப்பில்லை. இதுக்கு I am not a response. ஆமா, அப்ப என்ன சொல்லுறது, சொல்லுங்க, சொல்லிடுறேன். நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு அறிவோடு பேசுறேன், உங்களுக்கு எல்லாம் தர்றேன். உங்களுக்கு கனி தர்றேன், காற்று தர்றேன், நீர் தர்றேன், மழை தர்றேன், நிழல் தர்றேன், வீடு கட்ட பலகை தர்றேன், கட்டை எல்லாம் தரேன். ஆனா நீங்க எவனையாவது திட்டணும், உங்களுக்குள்ள அறிவு இல்லைன்னா அவனை திட்டத்துக்கு ஏன்டா என்னைய சொல்லி திட்டீங்க? என்னை அவனுக்கு மூல வேலை செய்யலைன்னா அவனை எப்படியா வேற பேர் என்ன மரமண்டை கேட்டா ஏன்னா என்னைய கவலைப்படுத்துறீங்க? அதுக்கு நன்றி கடனாடா, இவ்வளவு செய்யற எனக்கு நன்றி கடனா? மரமண்டைன்னு திட்டத்துக்காடா உங்களை அப்படி வளர்த்துருக்கேன். உங்களுக்கு இருக்கிறது மரமண்டைனா மயிர் மண்டை. அதுதான் இங்க இருக்குது. இவனுக்கு ஒரு நோய், இன்னும் பெரியாதான் படிக்க வச்சா நம்பிட்டு இருக்கான்ல, அது மாதிரிதான் அவங்களும் ஏதாவது சொல்லி நம்ப சொல்லணும் பாக்குறான். ஒருத்தர்லாம் பெரியார் மயிரை ஒருவனும் முழுக முடியாது, வேற எவனும் முழுக முடியாது. ஏன் அவனே வந்து பிடிக்கலாம். அவன் என்ன மனதில் பண்றாங்க, எவனும் முழுக முடியாது. ஏன் அது நாங்களே வந்து பிடிக்கணும். போட மயிரை கொடுங்க, வேலை அவனுக்கு தெரியும். வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? மரம் அடிக்க எத்தனை தலைவன்டா. அவன் பிறந்த நாளைக்கு இலவசமா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சுடா. 69 வயசு, 69 மரம் அதை நட்டியடா. நட்டியா 1 கோடி கொண்டல் குடுங்க நட. வருஷத்துக்கு ஒரு தலைவன் பிறந்த நாள் ஒவ்வொரு தொண்டரும் ஒரு மரம் நட்டா 1 கோடி மரம். பிக்காடிப்பேன் அப்பன் பிறந்தாடா. 6 கோடி மக்கள் நட்டா 6 கோடி மரம்டா. 2 நட்டா 12 கோடி மரம்டா. வைத்தியக்காரங்கடா, பசு காடாக என் தாய் தமிழ்நாட்டை மாத்துவண்டா இந்த மகன். இவ்வளவு சொல்லி தருது மரம் பழிச்சிருச்சு பிள்ளைகளுக்கு. இருங்க இவ்வளவு சொல்லி தருது மரம். கடைசியை சொன்ன மரம் என்று பேசுற சொல்றாங்க. தலைவனா இல்லைன்னு ஒண்ணுடா, தலைவனா நின்றுங்கடா. தலைவனா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கொட்டும் உப்பாக இருக்கிறா தலைவன். தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கிறா தலைவன். அப்படி இருந்த தலைவன் என் இனத்திலே என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவன் ஒருவன் தான் என் இனத்தை ஒரு கோட்பாட்டை முன் வச்சான். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும்.
அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் மாண்டாலும் சரி, எங்கள் இனம் மீண்டால் போதும். அதான் எங்க கோட்பாடு. சும்மா ஏன் பேசுற, அதை ஏன் பேசுற? இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். மரம்ங்கிறது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும் மரம் இல்லடா, காற்று எல்லாருக்கும் தான். நீ காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. உனக்கு எத்தனை மரம் இருக்கு? எத்தனை லட்சம் கார் ஓடுது? ஒரு மனிதனுக்கு சராசரி நாளுக்கு 22 மரம். உனக்கு 28 மரம் இருக்குன்னு அரசு சொல்லுது. இருக்கா? இங்க இருக்கு, வெளியில் இருக்கா? கனடாங்கிற ஒரு நாடு அந்த 8953 மரம், கிட்டத்தட்ட 9000 மரம் ஒரு மனிதனுக்கு. இந்த பிரதமர் சொல்லுறார் 100 கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டிருக்கேன். அவன் யாரு? பிரதமர். யாரு? புரோக்கர்ஸ். அவன் தலைவர், இவர்கள் தரகர்கள். எழுதி வச்சமான காரணம் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும். வெறியா வருமா வராதா? டேய், உங்களெல்லாம் ஒழிக்காம எப்படா பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? அப்ப எப்படி இந்த மரம் நடத்துறிய சீமான்? அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன வேணா பண்ற மாறா? இங்க பண்ண ஒரு கழிவுநீர் கூட கூவாத்துல கலக்காது. சென்னையில் எந்த நான் பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன். குழாயில் எடுத்துட்டு போங்க. எப்படி எடுக்கிறேன்னு போட்டு இப்ப போட்டு காட்டணும் இல்ல, இதே மாதிரி போட்டு காட்டு வைப்பேன். இந்த வாரம் கொண்டு வரேன் நஞ்சேன்னு கொண்டு 50 ஏக்கர் 100 ஏக்கர்ல இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற இதை வைப்பேன். வச்சு சுத்திகரிப்பேன். சுத்திகரித்து இந்த தண்ணியை எடுப்பேன். மரம் நடுதல், சாலை போடுதல், கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன். கீழே படிமுள்ள மண், அது மிகுந்த வளம் மிகுந்த உரம். இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பழக்கழிவு, இடக்கழிவு, மனித கழிவு, ஆடு கழிவு எல்லாம் இருக்கும். அந்த மண்ணை அள்ளி நானே வேளாண் பண்ணை வச்சிருப்பேன். உரமா எடுத்துருப்பேன். இந்த மரக்கன்று நட, செடி நட எல்லாத்துக்கும் உரமா கொடுத்துருவேன். என்னென்ன வேலை காற்றுன்னு மட்டும் பாடுறேன். வெயிட் அண்ட் சி. சொல்லும் போது உனக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும், காமெடியா இருக்கும். ஆமா, நான் கூட இனிமேல் நானா சொல்றது மரங்களை நடுவது அப்படி சொல்றது யாராவது வேறாள் பேர் போட்டு மரம் பண்ணி மரம் வளர்ப்பதே மனிதரம். தஸ்தோவெஸ்கி சொன்னது போல யுவான் சுவாங் அவர் சீன பயணியில் அவர் வரும்போது சொல்லிட்டு போனாப்புலப்பா.